பழி போடுவது சரியல்ல. இதுக்கு முழுக்க காரணம் திராவிடம் தான். உண்மையில இன்னி வரையும் திராவிடம் சமூக நீதிக்கு எதிரானதான் இருக்கு. வேங்கை வயல் சம்பவமே ஒரு அதுக்கு பெரிய உதாரணம். இன்னி வரையும் ஆட்சி முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. யாரு கல்பிரிட்டு யாரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரையும் கண்டுபிடிக்க முடியலங்க. இதே மாதிரி எப்படி ஒரு நூற்றாண்டு கனவாதான் அமையும் சொல்றாரோ அதே மாதிரி பட்டியல மக்களுக்கு அதிகமா வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு எம்பியா இருக்காரு பாத்தீங்களா திரு ரவிக்குமார் அவர்கள். அவர் NCRB டேட்டாவை மேற்கோள் காட்டி இங்க பட்டியல மக்களுக்கு குற்ற சம்பவங்கள் அதிகமாகுது, வழக்கை விட இங்க ரொம்ப அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னு அவரும் சொல்றாரு. அப்ப இனிமையாது திருமாவளவன் அவர்கள் விசிகா வெளியில திராவிடம் தான் இங்க பட்டியல மக்களுக்கு எதிரானது இருக்கு. ஒரு பட்டியல தலைவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு நூற்றாண்டு ஆனாலும் ஒரு பெரிய சவாலா அமையறதுக்கு காரணம் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா மக்களுக்கு, அதாவது அவங்களை நம்பி இருக்கிற பட்டியல மக்களுக்கு உண்மையான குரல் கொடுப்பாரா திருமாவளவன்?